வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷவர்மா. எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. Please do subscribe and click the notification bell for more yummy recipes from Ammamaa Veedu. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், பெப்பர் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், அரை எலுமிச்சப்பழம், அப்புறம் கொஞ்சம் தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கூடையும் ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்ச இந்த மசாலா கூட சிக்கனை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். சிக்கன் ஊறுற கேப்பில் ஷவர்மாவை ரோல் பண்ணக்கூடிய அவுட்டர் பிரெட் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 கப் மைதா மாவு, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் தயிர், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்துருக்க மைதா மாவு, சிக்கன் எல்லாத்தையும் வச்சு 4லேருந்து 5 ஷவர்மா ரோல் வரைக்கும் செய்யலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சிக்கலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக அது மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு துணியால் மூடி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ சிக்கனை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். அப்போ தான் சிக்கன் உள்ள வரைக்கும் வேகும். ரொம்ப ஹைலே வச்சு வேக வச்சுருந்தோம் அப்படின்னா வெளியில் மட்டும்தான் வேகுமே தவிர உள்ளே வெந்திருக்காது. எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இதுக்கு தேவையான காய்கறிகள் முட்டைகோஸ், குடைமிளகாய், வெங்காயம். இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி அதை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மயோனைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு உள்ளே வைக்கிற சிக்கன் ஸ்டஃப் ரெடி. ரோல் பண்ணக்கூடிய அவுட்டர் பிரெட்டை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே இந்த சைஸில் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் தவாவில் 2 பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி போட்டு அதை டைரெக்டாக நெருப்பில் வச்சு நம்ம அதை சுட்டுக்கலாம். இந்த பிரெட் எவ்வளோ நல்லா அழகாக உப்பிட்டு வருது பாருங்கள். பிரெட்டில் மயோனைஸை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் சில்லி சாஸ், அப்புறம் சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மசாலா, அதையும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிற சிக்கன், இதை இப்படி 2 சைடு ரோல் பண்ணால் நம்மளோட ஷவர்மா இப்போ ரெடி. இனிமேல் உங்கள் குழந்தைங்களுக்கு ஷவர்மாக்காக வெளியே போக வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.